வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட சேர்ந்து இந்த கேரட் அல்வா, இதுக்கு பிறகு ராகி லட்டு. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தலாமா? பச்சரிசி மாவு 300 கிராம், வெல்லம் 250 கிராம், வேக வச்ச பாசிப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 3லேருந்து 4 பத்தை, பாதாம் பருப்பு தேவையான அளவு, முந்திரி பருப்பு தேவையான அளவு, ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க பிடி கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள். இந்த பிடி கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கொழுக்கட்டை மாவு எப்படி ரெடி பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்த்தலாம். பச்சரிசி எடுத்துக்கோங்க. இந்த பச்சரிசியை தண்ணியில் ஊற வைக்கிறோம். 6 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பிறகு ஒரு துணியை போட்டு காய வைக்கிறோம். காய வைக்கிற பக்கம் என்னன்னா ஒரு 90% அளவுக்கு காய வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அரிசி கையில் எடுத்திங்கன்னா நோய் அரிசி மாதிரி உடையணும். இந்த மாதிரி பக்கம் வந்த பிறகு இதை அப்படியே அரைக்க போகிறோம். அரைக்கும் போது ஃபைன் பவுடரை அரைச்சிக்கணும், குறைன்னு அரைக்கக்கூடாது. கொழுக்கட்டையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஃபைன் பவுடராக இருக்கணும். கார கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் குறைன்னு இருந்தால் தவறு இல்லை. ஆனால் இனிப்பு கொழுக்கட்டைக்கு நல்லா ஃபைன் பவுடராக ரெடியாக இருக்கணும். அதுக்கு பிறகு ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்திங்கன்னா ஃபைன் பவுடராக கிடச்சிரும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாவை 2 நிமிஷம் லைட்டாக வறுக்க போகிறோம். எதுக்காக வறுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மாவு கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்தால் கூட ஒட்ட ஆரம்பிக்கும் ஸ்டீம் பண்ணி முடிச்ச பிறகு. அதனால உதிரியாக வர்றதுக்காக இந்த மாதிரி வறுக்கிறோம். அதாவது கோலமாவு கையில் எடுத்திங்கன்னா உதிரியாக வரும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி பக்குவத்தில் 2 நிமிஷத்தில் வறுத்துருக்கணும். மீடியமான ஃப்ளேமில், ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணக்கூடாது. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைக்கிறோம். எதுக்காக கரைக்கிறோன்னா, இதில் தேங்காய், முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிங்க. அதே டைமில் வெல்லம் குவாலிட்டி நல்லா இல்லைன்னா வடிகட்டி யூஸ் பண்ணுங்கள். நல்ல குவாலிட்டியாக இருந்தால் டேரெக்டாக போயிடலாம். நான் யூஸ் பண்ணுறது நல்ல குவாலிட்டி. அதே டைமில் 1 கம்பி பதம், 2 கம்பி பதம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் மெல்ட் ஆனால் போதும். இதுக்கு பிறகு திருவி வச்சிருக்க தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் போட்ட பிறகு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் சாஃப்டாகும். அதுக்கு பிறகு தான் வேக வச்சு பாசி பருப்பு போட்டிருக்கோம். அதே டைமில் கொஞ்சம் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, உங்களுக்கு பிடிச்ச வேர்க்கடலை போடலாம். அப்படின்னா காஞ்ச திராட்சை நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம். இதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் உப்பு, ஏலக்காய் பவுடர் யூஸ் பண்ணுறோம். மாவு போட்ட பிறகு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சரியாக மிக்ஸ் ஆகாது. அதனால தான் எடுத்த உடனே இந்த வெள்ளத்திலேயே உப்பும் ஏலக்காய் தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டெக்ஸ்டர் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த அரிசி மாவு இதில் போட ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல உங்களோட அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணால் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும், மிக்ஸ் ஆகாது ப்ராப்பராக. அதனால தான் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 நிமிஷம் டைம் எடுக்கும். கொஞ்சம் நெய் போடுறோம். இந்த நெய் எதுக்காகனா, ஒன்று வாசனை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். பார்த்தீங்களா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா ஒட்டாமல் வரணும். அதனால தான் கையில் எடுத்து காமிக்கிறேன். சும்மா ரவுண்டாக பிடிச்சி பாருங்கள் ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்படி இல்லைனா கொழுக்கட்டை மாதிரி கையில் பிடிச்சி பாருங்கள். கரெக்டாக ஒட்டாமல் இருந்தால் அது கரெக்டான பக்குவம். அதனால தான் கையில் எடுத்து காமிக்கிறேன். இப்போ ரெடியான கொழுக்கட்டையை ஒரு 2 நிமிஷம் சூடு ஆறின பிறகு பிடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு. அதனால தான் இன்னொரு பவுலில் மாற்றி சின்ன சின்ன பீசஸாக பிடி கொழுக்கட்டை பிடிக்க போகிறோம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் பிடிக்கலாம்.
ரவுண்டாக வேணால் பிடிக்கலாம், இல்லை பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கலாம். அப்படி இல்லை எங்கள் வீட்டில் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து மோல்டு இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த மோல்டில் வச்சு நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட விருப்பம் தான், வேறு எதுவுமே இல்லை. பிடி கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் போவாங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் ஸ்டீமர் வச்சுருக்கேன். அதாவது இட்லி சட்டி இருக்குல்ல, இந்த இட்லி சட்டியில் தண்ணி நல்லா சூடாக இருக்குது. அதுக்கு மேலே ஒரு வாழை இலை போட்டிருக்கோம். இலை போட்ட பிறகு 1 by 1 அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக 8லேருந்து 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா பிடி கொழுக்கட்டை ரெடி. இப்போ ஒரு மூடி போட்டு ஸ்டீம் ஆகட்டும். அதே டைமில் ஓவர் ஸ்டீம் பண்ணக்கூடாது, அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, அந்த ஆவியோடு ஓப்பன் பண்ணும்போது சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட பிடி கொழுக்கட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இது தொடர்ந்து இந்த கேரட் அல்வா. கேரட் 1/2 கிலோ, பால் 350 ml, சர்க்கரை 200லேருந்து 225 கிராம், பிளெயின் பால்கோவா 100 கிராம், முந்திரி பருப்பு தேவையான அளவு, காய்ந்த திராட்சை தேவையான அளவு, ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், நெய் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த கேரட் அல்வா பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு பால் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நீங்கள் ஏற்கனவே குக் பண்ண பாலும் யூஸ் பண்ணலாம், அப்படின்னா பச்சை பாலும் யூஸ் பண்ணலாம். எனவே நம்ம வந்து இந்த பாலை குக் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம். இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த கேரட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிட்டு கண்டிப்பாக பீல் பண்ணிடணும். பீல் பண்ணி முடிச்ச பிறகு தான் கேரட்டை திருவிக்கணும். கேரட்டை திருவும் போது நல்லா பெருசாக கிரேட்டரில் திருவ ஆரம்பிங்க. சின்னதாக திருவினா குக் பண்ணும்போது உங்களுக்கு மசிஞ்சு வந்துடும், அதாவது மேஷ் ஆகிடும்னு சொல்ல வரேன். இதுக்கு பிறகு இந்த பால் நல்லா கொதிச்சு வந்திருக்கா, இந்த டைமில் இந்த கேரட்டை போட்டிருக்கோம். இந்த கேரட் வேகிற பக்கம் என்ன கேட்டுறேன், கரெக்டாக ஒரு 90% அளவுக்கு வெந்திருக்கணும். கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேரட் நல்லா வதங்கியிருக்கணும். அந்த மாதிரி ப்ராப்பராக குக் பண்ணி எடுத்துருங்க. இப்போது இந்த கேரட்டும் இந்த பாலும் நல்லா டூகெதர் நல்லா வெந்து வரணும். அதாவது நான் சொன்ன மாதிரி நல்லா வதங்கியிருக்கணும். அதுக்கு பிறகு தான் சுகர் போடணும். குக் பண்ணாமல் சுகர் போடாது. அப்படி போட்டிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா கேரட் வெந்து வராது. அதனால தான் ஃபஸ்ட்டு கேரட்டை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சுகர் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிருக்கு. அந்த பாலும் நல்லா சுண்டி ட்ரை ஆகி நல்லா வந்திருக்கு. கேரட்டை நல்லா வதங்கியிருக்கு. அதிகபட்சம் ஒரு 5 to 8 மினிட்ஸில் இந்த கேரட் வதங்கிடும். இதே குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் டைமிங் மாறும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குக் பண்ணிக்கலாம் வீட்டில். இதுக்கு பிறகு சக்கரை போடுறோம். சக்கரை நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டான குவான்டிட்டி. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கம்மியாக போட்டலாம், இல்லை அதிகமாக போட்டலாம். நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது சர்க்கரையை பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. அதே டைமில் இப்போ இந்த சக்கரை போட்ட பிறகு குக் பண்ணும்போது லைட்டாக லூஸ் ஆகும். அதே டைமில் இந்த கேரட்டும் சுகரும் இந்த இடத்துல மிக்ஸ் பண்ணி குக் பண்ணும்போது நல்ல டார்க் ஆரஞ்சு கலர் நல்லா வரும். ஏன் கேட்டிங்கன்னா அந்த சுகர் போடும்போது உங்களுக்கு கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். அது மட்டும் இல்லை, திருப்பியும் சொல்கிறேன், கேரட் வேகாமல் நீங்கள் சக்கரை போடாது. சக்கரை போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கேரட் வதங்காது. நீங்கள் சாப்பிடும்போது நறுக்குன்னு இருக்கும். அதனால தான் தெளிவாக சொல்கிறேன், குக் பண்ணிவிட்டு நீங்கள் பொண்ணு சொல்கிறோம். இப்போ இந்த சுகரும் நல்லா மெல்ட் ஆகி கரெக்டாக இந்த கேரட்டை வேகட்டும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜில் எப்படி பால்கோவா யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, அந்த கேரட்டும் அந்த சர்க்கரையும் குக் பண்ணும்போது அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ட்ரை ஆன பிறகு தான் நம்ம என்ன பண்ணுறோம், பிளெயின் பால்கோவா யூஸ் பண்ணுறோம். நிறைய பேருக்கு வர பிரச்சனைனா பிளெயின் பால்கோவா எங்கே வாங்குறது சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. நானும் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு வரேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு பிளெயின் பால்கோவா கிடைக்கலன்னா ஒன்றும் தவறு இல்லை. இந்த இடத்துல ஸ்வீட் பால்கோவா யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த ஸ்வீட் பால்கோவா யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சக்கரோட அளவு வந்து கம்மி பண்ணிடணும். இதுதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இப்போ இந்த பால்கோவா போட்ட பிறகு நீங்கள் அப்படியே குக் பண்ணும்போது இந்த பால்கோவா, கேரட்டு, சக்கரை நல்லா மிக்ஸ் ஆகும். அதே டைமில் இந்த பால்கோவும் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு பிறகு நெய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த நெய் போடுற பக்கம் நான் சொல்கிறேன், உங்களோட அடுப்போட ஃப்ளேம் வந்து மீடியமான ஃப்ளேம் வைங்க, அப்படின்னா ஸ்லோ ஃப்ளேம் வைக்கலாம். அதுக்கு பிறகு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு வாசனைக்காக போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்டு நல்லா குக் பண்ண ஆரம்பிங்க. அப்படி பண்ணும்போது என்ன பண்ணா அந்த கீ வந்து சக் பண்ண ஆரம்பிக்கும். இல்லை நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணால் அந்த நெய் வந்து அந்த கேரட்டரோட ஒன்று மிக்ஸ் ஆகாது. அதனால தான் உங்களுக்கு என்ன சொல்கிறோம், மீடியமான ஃப்ளேம் வச்சு குக் பண்ணி எடுத்திங்கன்னா நெய் நல்லா சேர்ந்துடும் அந்த கேரட் அல்வா கூட. இதுக்கப்புறம் இன்னொரு பேனில் வந்து நெய் போட்டிருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன். இதுக்கப்புறம் முந்திரி பருப்பு தேவையான அளவு, காஞ்ச திராட்சை, ரெண்டுத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்து அதை அப்படியே கேரட் அல்வா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னா ஒரு அருமையான கேரட் அல்வா ரெடி. இதுக்கு பிறகு இந்த கேரட் அல்வா திருப்பி குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்ன மாதிரி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லை மீடியமான ஃப்ளேமில் இருக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. ரொம்ப நேரம் குக் பண்ண தான் அந்த நெய் வெளியே தள்ள ஆரம்பிச்சிடும். அந்த நெய், அந்த பால்கோவா, அந்த சுகர், இந்த மூணுமே வந்து கெட்டியான பக்குவம் கொடுக்கும். இப்போ கரண்டில் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அப்படி கெட்டி அப்படி மெதுவாக விழணும். இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது. சில பேருக்கு வந்து அப்படியே ஜூஸ் மாதிரி இறங்கிடும், நல்லா இருக்காது. இன்றைக்கி கேரட் அல்வா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது தொடர்ந்து ராகி லட்டு. ராகி மாவு 200 கிராம், சர்க்கரை 350 400 கிராம், நெய் 150 கிராம், பாதாம் பருப்பு தேவையான அளவு, பிஸ்தா தேவையான அளவு, முந்திரி பருப்பு தேவையான அளவு, ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், ஜாதிக்காய் பவுடர் சிறிதளவு, உப்பு சிறிதளவு. இதாங்க இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி இந்த ராகி லட்டு பண்ண போகிற சொன்ன பார்த்தீங்களா, இது ப்ராப்பரான ஸ்டைலில் எப்படி வந்து ஒரு கடையில் பண்ணுவாங்க, அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி ஏரியாவில் பண்ணிவிட்டு அதை அப்புறம் பேக் பண்ணி அனுப்புவாங்க பார்த்தீங்களா, அது எப்படி பண்ணுறாங்க நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். சில பேர் வீட்டில் பண்ணுறது வந்து வெறும் பவுடரை அரைச்சி, அதாவது சக்கரை பவுடரை டேரெக்டாக அரைச்சி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க, ஆனால் ஸ்டே ஆகாது. ஆனால் இந்த மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு 7 நாளில் 10 நாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஒரு அருமையான ப்ரிப்பரேஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ராகி வந்து நீங்கள் கடையிலையும் வாங்கலாம், அப்படி இல்லை நீங்கள் வீட்டில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ராகியை போட்ட பிறகு நெய் இதில் யூஸ் பண்ணுறோம். இந்த நெய் கரெக்டாக 150 ml சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த நெய்யை வந்து 2ஆக பிரிச்சுருப்பேன். கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டினா 3ஆக பிரிக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. அதாவது என்ன சொல்ல வரேங்கன்னா, இந்த ராகி மாவில் எடுத்த உடனே எல்லா நெய்யும் ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து பாதி நெய் இதில் ஊற்றிருக்கேன். ஊற்றின பிறகு அந்த ராகியும் நெய்யும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஃபுல் ஃப்ளேம் வச்சு நீங்கள் குக் பண்ணலாம், ஒன்றும் தவறுதே இல்லை. இந்த ராகியை ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக அந்த வாசனை வர ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு வாசனை அந்த பச்சை வாசனை போக ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு மீதி உள்ள நெய் இதில் ஊற்றுங்க. ஊற்றின பிறகு இதை அப்படியே குக் பண்ணணும். குக் பண்ண என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக லிக்விட் ஸ்டேஜில் வரும். அதாவது நீங்கள் தண்ணியும் ராகி மாவும் மிக்ஸ் பண்ணால் தண்ணியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கெட்டியான டெக்ஸ்டரில் இது அப்படியே வர ஆரம்பிக்கும். இப்போ ராகி மாவு ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. இந்த டைமில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து பார்க்கலாம். அதாவது இதெல்லாம் சின்ன டெக்னிக், அதனால சொல்கிறேன். எப்படி ராகி மாவு வெந்துருச்சுன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு ஒன்று வந்து அந்த பச்சை வாசனை போகிற வாசனை வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளிச்சிங்கன்னா உங்களுக்கு வெந்து வருதா சொல்லி பார்ப்போம். அதனால தான் ஃபஸ்ட்டு லைட்டாக தெளித்து பார்த்தேன், சின்ன பபுள்ஸ் மாதிரி வந்திருக்கு. திருப்பி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுறோம். குக் பண்ணி முடித்த பிறகு லைட்டாக பச்சை தண்ணி எடுத்து லைட்டாக அப்படி தெளிச்சிங்கன்னா இந்த மாதிரி பபுள்ஸ் வரும். ஸோ அப்போது இந்த ப்ரிப்பரேஷன் ஆல்மோஸ்ட் இந்த ராகி மாவு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிஸ்தா, பாதாம், முந்திரி இது எல்லாத்தையும் நம்ம போடுறோம். போட்ட பிறகு ஏலக்காய் பவுடர் வாசனைக்காக இதில் போடுறேன். இதுக்கு பிறகு உப்பு. நம்ம எந்த ஒரு ஸ்வீட் ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் உப்பு கண்டிப்பாக போட்டுடணும். அதே மாதிரி நட்மெக் பவுடர், அதாவது ஜாதிக்காய் பவுடர் வந்து கொஞ்சம் லைட்டாக போட்டிருக்கோம். அதிகமான பவுடர்னா ஜஸ்ட் லைட்டாக ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றி வைக்கிறோம்.
இதை மாற்றி வச்சுட்டு கரெக்டாக ஒரு மணி நேரம் நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறின பிறகு தான் நம்ம ரெடி பண்ணுற அந்த பூரா, அதாவது அந்த சர்க்கரை ரெடி பண்ணுற அந்த பூரா இதில் போட்டு மிக்ஸ் பண்ண முடியும். சூடோடு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த சர்க்கரையும் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும், கரெக்டான ரவுண்டு வராது, அதாவது பால் மாதிரி பிடிக்க வராது சொல்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பூரா ரெடி பண்ண போகிறோம். அதாவது சர்க்கரையை கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக் பண்ணி பண்ணுறத பூரா சொல்லுவாங்க. அதனால தான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கன்னு. இப்போது இந்த கடாயில் சர்க்கரை எந்த அளவுக்கு போட்டிருக்கணும் அதே அளவு தண்ணி ஊற்றுறோம். அதாவது இந்த சர்க்கரை போட்ட பிறகு ஒரு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு தண்ணி இதில் ஊற்றணும். சில ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது சர்க்கரைக்கு 200 ml 300 ml அப்படி சொல்லி தண்ணி ஊற்றுவோம். ஆனால் இந்த மெத்தடில் பொறுத்த வரைக்கும் சர்க்கரை எந்த அளவு இருக்கோ அதே அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். நல்லா கொதிச்சு வரும், இந்த மாதிரி பபுள்ஸ் அதிகமாக வரும். அந்த டைமில் நீங்கள் கையில் எடுத்து பார்க்கலாம். அதாவது ஒரு கம்பி பதம்லாம் இல்லை, ஒரு 1.5 கம்பி பதத்துக்கு கொஞ்சம் மேலே இருக்கும், கெட்டியாக இருக்கும். அந்த டைமில் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் கம்பி பதம் சொல்லுவாங்க. அதாவது 1.5 கம்பி பதத்துக்கு மேலே கொஞ்சம் கெட்டியாக வரும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டாக சால்ட்டு போடுறீங்க, பிஞ்ச் சால்ட்டு போடுறோம். சால்ட்டு எதுக்காக பண்ணால் அந்த இனிப்பு தன்மை நல்லா எடுத்து கொடுக்கும், அதனால தான் இதில் ஆட் பண்ணுறோம். இன்னொன்று வந்து கிறிஸ்டல் ஆகிறதுக்கும் சால்ட் ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி வேணால் ஜஸ்ட் அப்பப்போ 2 நிமிஷம் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எதுக்காக இப்படி மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்னா காரணம் இருக்குது. அப்போ தான் அந்த சுகர் வந்து நல்லா கிறிஸ்டல் ஆகும், ஒரே மாதிரி ஈவன் ஆகும். அப்படிலாம் ஒரு சைடு தண்ணியாகவும் இருக்கும், ஒரு சைடு கெட்டியாகிடும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு இதுமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த பூரா பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் டைம் எடுக்கும். சின்ன குவான்டிட்டினா, இதே அதிகம் குவான்டிட்டினா அதுக்கேற்ற மாதிரி டைம் மாறும். இந்த மாதிரி குக் பண்ணும்போது ஒரு கெட்டியான ஸ்டேஜ், அதாவது இது 2வது ஸ்டேஜ் சொல்லுவாங்க. இதுக்கப்புறமும் திருப்பி குக் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த பிறகு அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிக்காது, அதே டைமில் ட்ரை ஆகும். ட்ரை ஆகிற டைமில் இந்த மாதிரி உதிரியாக வரும். பார்த்தீங்களா, அந்த சக்கரை குக் பண்ண இந்த மாதிரி தான் உப்பு எப்படி இருக்கும், தூள் தூளாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டெக்ஸ்டரில் வந்திருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே ஜலிக்க போகிறோம். 1-2 கட்டி அங்கங்கே இருக்கும்ல, அதெல்லாம் இல்லாமல் ஃபைன் பவுடரை கிடைக்கிறதுக்காக திருப்பி ஜலிக்க போகிறோம். எந்தளவுக்கு ஃபைனாக கிடைக்குதோ உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம ஜலிச்சு எடுத்துருன்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா, அந்த சக்கரை குக் பண்ணி முடித்த பிறகு சிலது அங்கங்கே சின்ன கட்டி பெரிய கட்டி இந்த மாதிரி இருக்கும். இதை அப்படியே எடுத்து திருப்பி மிக்சியில் அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த ராகி மாவு குக் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நல்லா சூடு ஆறு இருக்குது. சூடோட இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சக்கரை போரா போடக்கூடாது, திருப்பியும் சொல்கிறேன். அப்படி போட்டிங்கன்னா மெல்ட் ஆரம்பிக்கும். மெல்ட் ஆகினா கரெக்டான ஷேப் கிடைக்காது அந்த லட்டு. அதனால் சூடு ஆறின பிறகு இந்த மாதிரி கெட்டியான டெக்ஸ்டர் வந்திருக்கும். இதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க பூரா, அந்த ராகி மாவோட இந்த பூராவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப அழுத்தி வேகமாக நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டாம், மெதுவாக ஜென்ட்லி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கெட்டியான டெக்ஸ்டர் வரும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி பால்மாக பிடிக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் நெய்யும் போடலாம். நெய் எதுக்காக போடுறான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் உதிரியாக இருந்ததுன்னா செய்கிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போடலாம். உங்களுக்கு டெக்ஸ்டர் கரெக்டாக வரலன்னா அந்த மாதிரி டைமில் நெய் யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த ராகி மாவை அப்படியே ரவுண்டாக நீங்கள் பிடிச்சின்னா ராகி லட்டு ரெடி. இன்றைக்கி எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி சைடில் நீங்கள் பண்ணினா கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 7லேருந்து 10 நாள் வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, ஒரு நல்லா பேக் பண்ணி எடுத்து போனாச்சுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். என்ஜாய் பண்ணுங்கள்.